பெரிய ஒரு ப்ரமோஷன், பெரிய ஒரு லிஃப்ட், பெரிய ஒரு என்ன சொல்றது பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஷிப் 2-3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அவார்ட்ஸ், நிறைய பேருக்கு பணம், நிறைய பேருக்கு முதலீடுகள். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ஜூனுக்கு அப்புறம் பணம் கும்முன்னு இருக்கும். நிறைய பேருக்கு லேண்டு, நிறைய பேருக்கு வீடு, நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள், கிஃப்ட் மாதிரி. கிஃப்ட்னா கிஃப்ட் தான், ஒரே கிஃப்ட் தான். அந்த லாபத்துல குரு வந்துட்டான் அப்படின்னாவே 1.5 வருஷம் சல்லுன்னு லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ஸ்லாப்ல வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ரேட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி காமனாகவே இப்படி தான் பண்ணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சில ரூல்ஸ்லாம் மாறும். ஃபெலோஷிப்காக அப்ளை பண்ணுவீங்க, அடுத்த லெவலுக்கு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படியே மேலே போயிட்டே இருப்பீங்க. ஒருவேளை எங்கேயாவது வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் வைஸ் பிரசிடென்ட். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த பராபவ ஆண்டு கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்ன நிறைய விஷயங்கள்ல கன்னி ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் வேலையில் இருக்கலாமா வேணாமா, பாதி பேர் வேலையே போயிருக்கும், பாதி பேர் புதுசாக ஏதாவது பண்ணுறான்னு சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா உட்காந்து இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அதாவது மற்றவனை சொல்றது நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருப்பாங்க. இல்லையா நம்ம எதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் எவனோ அதை செய்ய விடாமல் தடுத்துட்டே உட்காந்துருப்பான். ஆனால் ரியாலிட்டி கூடையே ஒன்று வச்சுட்டு சுத்துறேனே சொடலை. லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தங்கமா லட்டு மாதிரி ஒரு அருமையான ஆஃபர் வரப்போகுது. ஏன்னா குரு உங்களுக்கு நல்லா பிளேஸ் ஆச்சுன்னா வேற ஊருக்கு போற மாதிரி வரும், இல்லை வேற நாட்டுக்கு வர மாதிரி இருக்கும். பெரிய ஒரு ப்ரமோஷன், பெரிய ஒரு லிஃப்ட், பெரிய ஒரு என்ன சொல்றது பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஷிப் 2-3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அவார்ட்ஸ், நிறைய பேருக்கு பணம், நிறைய பேருக்கு முதலீடுகள். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ஜூனுக்கு அப்புறம் பணம் கும்முன்னு இருக்கும். எல்லா விதத்துலையுமே லாபங்கள் கொடுக்கும். அதாவது வீட்டுக்கு மருமன் வரக்கூடிய வாய்ப்புகள், மருமகள் வரக்கூடிய வாய்ப்புகள். லாபத்துல குரு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லாபத்துல குரு இருக்கிறது மட்டும் கிடையாது, சனி திரிகோணத்துல இருக்கிறதுனால வீட்டுல கண்டிப்பா கெட்டி மேளம் கொட்டும். நிறைய பேருக்கு லேண்டு, நிறைய பேருக்கு வீடு, நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள், கிஃப்ட் மாதிரி. கிஃப்ட்னா கிஃப்ட் தான், ஒரே கிஃப்ட் தான். அந்த லாபத்துல குரு வந்துட்டான் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கீங்க, மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, நல்ல சீட்டுக்காக ட்ரை பண்ணுறேன், வெளியூரில் சீட்டுக்காக ட்ரை பண்ணுறேன், லண்டனில் ட்ரை பண்ணுறேன், ஸ்காட்லாண்டில் ட்ரை எங்கே வேணால் பண்ணுங்க. ஜூனுக்கு அப்புறம் உறுதி கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு அமையக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், புது ஜாப் ப்ராஸ்பெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளுங்கிற மாதிரி சும்மா டக்கராக இருக்கு. லாபத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு, உச்சபலம் பெற்றிருக்காரு. கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்கள் என்ன தொடுறீங்களோ அது ஜாக்பாட், என்ன தொடுறீங்களோ அது கோல்டு, தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது ஏற்படுகிறது. மெயினாக பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து பிஎஸ்சி அப்படின்னா அடுத்தது அவன் எம்எஸ்சின்னு பண்ணுவான், இல்லை ஒரு முன்னாடி வந்து மிஸ்டர் இருந்ததுன்னா டாக்டரேட் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் கண்ணில் பிறந்த பல பேருக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன்லாம் அப்படியே சல்லுன்னு ஒரு பத்மஸ்ரீ அவார்டு, இங்கே வந்து தெலுங்கானா ஆந்திராலலாம் நந்தி அவார்டு, தமிழ்நாடுலன்னா கலைமாமணி அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸ் நிறையா வரும். கண்ணில் பிறந்த பாதி பேருக்கு கல்யாணம் ஆகும், கண்ணில் பிறந்த பாதி பேருக்கு பணம் எடுத்து வச்சிருப்பீங்க, முதலீடு போடணும், லேண்டில் போடுங்க. அடுத்த 1.5 வருஷம் சல்லுன்னு லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ஸ்லாப்ல வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ரேட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி காமனாகவே இப்படி தான் பண்ணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சில ரூல்ஸ்லாம் மாறும் நெக்ஸ்ட் இயர். அதாவது இந்த வருஷம் பராபவ ஆண்டில் முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் மாறும். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு யூனிஃபிகேஷன் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் படிப்புக்காக உங்கள் முன்னேற்றம் பெரிய அளவுக்கு மாற போகிறது. வீட்டில் ஒரு புது மெம்பர் வரப்பாங்க, கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம்னா ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி, அப்பா இருந்தால் அவரோட ஹெல்த்து, மூத்த பையனுடைய ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க. பட் ஓவராலாகவே லாபஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்ததுன்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும். ராவணாசுரன் என்ன பண்ணான்னா அவன் பையனை கரெக்டாக அந்த காஸ்டிங் ஆஃப் ஹோரோஸ்கோப் கரெக்ட் டைமுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா கிரகத்தையும் கொண்டு வந்து லாபத்தில் உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்ணார். லாஸ்ட் மூமெண்ட்டில் ராவணாசுரன் என்கின்ற ஒரு அசுரனாக இருக்கிறதுனால அந்த கடவுள் என்ன பண்ணார்னா அது நடக்கக்கூடாதுங்கிறனால கட்டுன்னு சனி என்ன பண்ணார்னா 12 போய் உட்காந்துட்டார்.
சனி போய் 12 உட்கார்ந்திருக்கும் போது லாபத்துல இத்தனை கிரகங்கள் உட்காரும்போது அதோடைய பலம் வந்து அப்படியே பாதியா குறைஞ்சிடுது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, லாபத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களை மினிஸ்டர் லெவலுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வைக்கும். லாபத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் gift மூலியமா உங்களுக்கு எம்பி லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். நாடாளுமன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஒரு குரு, ஒரு கிளப்பு, அபார்ட்மெண்ட்டுக்கு தலைவர், இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர் பொறுப்புல உங்களுக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், உங்களுக்கு மகுடம் சூடக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு இது கண்கூட நடந்து நான் பார்த்துருக்கேன். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. அதனால கன்னிராசியில பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு 100% கன்ஃபார்ம் டாக்டரேட். நீங்க ஃபெலோஷிப்காக அப்ளை பண்ணுவீங்க. அடுத்த லெவலுக்கு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படியே மேலே போயிட்டே இருப்பீங்க. ஒருவேளை எங்கேயாவது வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் வைஸ் பிரசிடென்ட். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிராப்தம். இன்ஃபேக்ட் பிஸ்னஸே இப்போ வந்து பிக்கப் ஆகும். மெயினாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம், கெட்டி மேளம், ஒரே ஜாலியாக ட்ரிப்பு போகிறது, கேங்காக சுற்றுறது, ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைமைகளில் நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம். அதில் லாபத்திலே கனெக்ட் ஆகிறதுனால மனசும் சரி, உங்கள் ஹெல்த்தும் சரி, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கஷ்டங்கள் எது இருந்தாலும் அது வெளியே போகும். லாபத்தில் குரு இருக்கும்போது நண்பர்கள், சகோக்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வீடு முழுக்க முழுக்க ஒரே சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே வீட்டில் ஒரு 10 பேர் சாப்பிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எவன் சமைச்சு போடுவான்னு ஃபீல் பண்ணுறீங்க. உண்மை அதுதான். நிறைய அந்த பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ டைம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. பிளான் பண்ணால் போதும், அதை முடிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற பாதி பேருக்கு ஹெல்த் க்யூர் ஆகும். லாபத்தில் குரு வரும்போது ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ கூட கரெக்டான ஒரு வைத்தியர் கிடைப்பார். ஒரு உச்சஸ்தானம் இருக்கும்போது பாசிபிளி ஒரு சித்தாவோ இல்லை ஆயுர்வேதா மெடிசனோ உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால உங்களுக்கு ஹெல்த் ரெடி ஆகலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். அதில் மெயினாக பார்க்கும்போது சித்தா நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு அமைஞ்சே தீரும். உங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் உருவாகி கொண்டிருக்கிறான். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஜட்ஜு உருவாகி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் அட்வொகேட்டுக்கான அந்த சீட்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் மருமகன் வரப்போகிறான், மருமகள் வரப்போகிறாள். வீட்டில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கோலாகலமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான். லாபத்தில் குரு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் 1 இயர்க்குங்க. 1 இயர் அட் அ ஹோல் வந்து வீடு 24 மணி நேரம் 10 ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அடுக்கடுக்காக நடக்கும். ஒன்று மட்டும் கிடையாது. லாபம்னா 3, வீட்டில் 3 நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரெண்டுமே 95%. பாவமே நான் 5% குறைச்சிருக்கேன். அவ்வளோதான் உண்மை. ஏன்னா லாபத்தில் குரு இருக்கும்போது விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும். கால் முட்டி லெகமெண்ட்லேயும் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஓவராலாக ரொம்ப தூள் கலப்புது. பராபவ ஆண்டு உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இருக்கலாம். இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச கன்னிராசி இந்த பராபவ ஆண்டுல எந்த தெய்வத்தை வழிபடணும்? அதாவது மெயினாக தெய்வ வழிபாடுகளில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி, அவரை வந்து புதன்கிழமை காலையில் வந்து மனசார வணங்கும் போதும் இல்லையா, ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வால்பேப்பராக வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியது என்ன, கன்னிராசி நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய பர்ஃபெக்ஷனை மட்டும் விட்டுருங்க. எல்லாமே நான் கரெக்டாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் விட்டுருங்க. எல்லாரும் கூடயும் நட்பாருங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அவ்வளோதான். தைரியமாக இருக்கலாம்.